ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வீட்டுக்கு 4-5 ரவுடிகளோட போலீஸும் வராங்க. இதை பார்த்துட்டு நடேசன் பதறாரு. டே 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 யாரா நீங்களா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, யோ இதான சோழன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒருத்தர் சொல்லவும், ஆமா இது சோழன் வீடுதான், என்னடா உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், யோ எல்லாம் கார்ல இருங்க, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த போலீஸ் மிரட்டவும் உள்ள இருந்து சேரன், பாண்டி, பல்லவன், நிலா எல்லாரும் வராங்க. என்ன யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சோழன் வீடு தானே எல்லாரும் கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டவும், என்ன ஏதுன்னு சொல்லுங்க சோழன் எங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, சோழன் ஸ்டேஷன்ல இருக்கான் எல்லாம் கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டி அடிச்சு பார்த்தா எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி போலீஸ் இங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர, ஸ்டேஷன்ல ஸ்வேதாவுடைய சித்தப்பா, ஸ்வேதாவுடைய அம்மா அப்பா, பத்தாவதுக்கு சோழனை போட்டு அடின்னு அடிச்சு உட்கார வச்சிருக்கானுங்க. சோழனை அடிச்சு உட்கார வச்சிருக்கிறத பார்த்ததுமே நிலா பதறி போய் வேகமா சோழன் கிட்ட ஓடுறாங்க. சோழன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, எங்கங்க எதையுமே சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஸ்வேதா பார்த்தா கல்லு குத்தாட்டா அப்படியே நிக்கிது, இவனாவது வாயை திறந்து ஏதாவது சொல்றாளான்னு பார் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்க, அப்பதான் ஸ்வேதா மனசுக்குள்ள நினைக்குது, இவர் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா நம்ம ரமேஷ் தப்பிச்சிருவோம், இல்லைன்னா ரமேஷை பற்றி கேட்டு இவர் இல்லைன்னு சொன்னோன்னா ரமேஷை அடிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா மனசுக்குள்ள எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு பம்மி போய் நிற்கிது. இவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக நிற்கிது. சார் எதுக்காக இப்படி சோழனை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏமா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் கேட்க, ஸ்வேதாவுடைய சித்தப்பா கேட்குறாரு, நான் சோழனுடைய ஒய்ஃப், எதுக்காக இப்படி சோழனை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி நிலா மிரட்டுறாங்க. என்னது இவனுடைய பொண்டாட்டியா நீ ஸ்வேதா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதாவுடைய சித்தப்பா கேட்க, ஏண்டா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் நீ, உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதாவுடைய சித்தப்பா மறுபடியும் சோழனை அடிக்க போக, அப்பதான் நிலா, இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், எதுக்காக இப்ப என்ன காரணம்னு சொல்லாம எதுக்காக இவர் போட்டு அடிக்கிறீங்க, அவர் மேல இன்னொரு அடி விழுந்துச்சு, அப்புறம் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சோழன் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, எங்க நான் எப்பயும் போல சவாரி போனேங்க, இந்த பொண்ணு கூட ஒரு பையனும் வந்திருந்தான், அவன் பேரு ரமேஷுங்க, கூட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தானுங்க, திருட்டு கல்யாணம் போல, காதல் கல்யாணங்க, நான் சரின்னு சொல்லிட்டு டிராப் பண்ண தான் கோயிலில் போனேன், சரி லவ் மேரேஜ்ன்றதுனால அங்கே கலந்துக்கிறதுக்காக போனேன், ஃபோட்டோ எடுத்தேன், கடைசி நேரத்தில் உங்கள் குடும்பத்துலேருந்து ஆள் வந்ததும் அந்த பையன் என் கையில் மாலையும் தாலியும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டானுங்க, என் கையில் மாலையும் தாலியும் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ண வந்தேன்னு நினச்சி இவங்க என்னை மிரட்டிங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இது சொல்லணும் வந்தாலும் என்னை விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லா விவரத்தையும் சொல்ல ஸ்வேதா சித்தப்பாக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. ஸ்வேதாவோடைய அம்மா அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தா அமைதியாவே நின்றுகிட்டு இருக்கு. இதை நிலா பார்த்துட்டு, சரி உங்களை பேச விடலை, பேச விடாம அடிச்சாங்க, அந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அந்த பொண்ணு பார்த்தா வாயை மூடிக்கிட்டு அமைதியா நிற்கிது. இங்க நிலா ஸ்வேதா கிட்ட வராங்க. சரி அவரை பேச விடலை, நீயாவது வாயை திறந்து ஏதாவது சொல்லியிருக்கலால, இவர் இல்லை, இவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் காதலிச்ச பையன் இந்த மாதிரி ஓடி போயிட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலால, உன்னால இவரை இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதுக்கும் பார்த்தா வாயை மூடிக்கிட்டே ஸ்வேதா நிற்கவும், நிலா கோவத்துல கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. இங்க ஸ்வேதாவை அடிச்சதை பார்த்ததும் ஸ்வேதாவுடைய சித்தப்பா, ஸ்வேதாவுடைய அம்மா அப்பாலாம் பதறாங்க. என்ன எல்லாரும் அப்படியே பதறீங்க, வாயை திறந்து சொல்லு, உங்க வீட்டு பொண்ண ஒரு அடி அடிச்சதும் எப்படி பதறீங்க, அதே மாதிரி என் சோழன் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பார்த்தா ஏன் சோழன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சோழனுக்கு மனசுக்குள்ள பார்த்தா அப்படியே பட்டாம்பூச்சியே பறக்குது, அடிச்ச அடியில வலி எல்லாமே மறந்து போயிருது. எனக்காகவா பேசுறா அப்படின்னு சொல்லி இங்க சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்வேதா அழுகுது. தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இவங்க சொல்றது உண்மைதான், இவங்க தான் அவருடைய ஒய்ஃப், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, அவர் வெறும் கார் டிரைவர் தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வந்த ரமேஷ், நானும் ரமேஷும் 3 வருஷமா காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம், கடைசியில் சித்தப்பா பார்த்ததும் பயந்து போய் ஓடிட்டான், இதுதான் நடந்துச்சு. எங்க ரமேஷ் பேரை சொன்னா நீங்க ரமேஷை தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு பயத்துல எதுவுமே சொல்லாம இருந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கதறி அழுகவும், தெரிஞ்சுக்கங்க
என்ன உண்மை ஏது உண்மைன்னு தயவு செஞ்சு விசாரிக்க கத்துக்கங்க. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அதுக்காக தப்பே பண்ணாதவங்களை இப்படி கூட்டிட்டு வந்து அடிக்கணும்னு எந்த ரூல்ஸ்ல அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஸ்வேதாவுடைய சித்தப்பால பார்த்தா வாயவே திறக்க முடியல. இப்ப பேசுங்க சார், இப்ப பேசுங்க, இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களே இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அப்பதான் சேரன், என்ன சார் எதா இருந்தாலும் விசாரிக்க வேணாமா சார், எங்க வீட்லயும் அப்படிதான் வந்து ஆட்களெல்லாம் வச்சு மிரட்டி நாங்க என்ன ஏதுன்னு கேட்கறோம், அதுக்கு பதில் சொல்லாம எங்களெல்லாம் மிரட்டி கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அப்பதான் ஸ்வேதாவுடைய சித்தப்பா, என்ன ஸ்வேதா ஏதாவது ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீனா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுடைய சித்தப்பா கேட்கவும், எங்க சித்தப்பா அவர் தான் சொல்ல வந்தாரு, நீங்க தான் சொல்ல விடல, அவர் சொல்ல வந்தாரு சொல்ல விடல, நீ அது வாயை திறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுடைய சித்தப்பாவும் மிரட்டவும் ஸ்வேதா வாயை மூடிக்கிட்டு நிக்க, வாங்க சோழன் போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட, ஏன்பா தம்பி சாரிப்பா மன்னிச்சர் அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவுடைய சித்தப்பா சொல்லவும், சரி சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஸ்வேதாவுடைய சித்தப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோழனை நிலா கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. என்ன சோழன் வாயை திறந்து நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவையாவது காமிச்சிருந்து அவங்கள விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இங்க நிலா கேட்கவும், எங்கங்க அவங்க பேசவே என்னை விடலைங்க, அந்த பொண்ணை நான் தான் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிற வந்தேன்னு சொல்லி ஏதோ அவங்கவுங்களா நினைச்சுக்கிட்டு என்னைய போட்டு அடிச்சு என்னைய பதில் பேசவே விடலைங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும், புரியுது சோழன், இருந்தாலும் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, நம்ம அவங்க மேலே கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், வேணாங்க வேணாம் இதோட இப்படியே போகுது வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நிலா பாண்டி பல்லவன் நடேசன் சேரன் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. நிலா உன்னை நினைக்கையில ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஏனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லப்பா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே பட்டு பட்டுன்னு பேசினேன், நீ எல்லாம் பேசுனதை பார்த்துட்டு நாங்களாம் அப்படியே பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீ மட்டும் அப்படி பேசாமல் இருந்திருந்தேன்னு பையன் சோழன் அவங்க விட்டுருக்கவே மாட்டாங்க, நம்ம மேலெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் போட்டு நம்மளெல்லாம் தூக்கி கூட உள்ளே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சோழன் தப்பே பண்ணலை, சோழன் தப்பு பண்ணாமல் எதுக்காக அவங்க அடிக்கணும், சரிதான்ப்பா நீ முன்ன மாதிரி இருக்கிறத விட இப்போ சோழனை நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டப்பா, நாங்கெல்லாம் கூட சோழனை தப்பு பண்ணியிருப்பான்னு நினச்சிருந்தாலும் கூட நீ சோழன் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சோழன் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு, சோழன் ரொம்ப மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா முழுக்க முழுக்க சோழனுக்காக ஏற்று பேசவும் இங்கே சோழன் பார்த்தா மனசு ரொம்ப குளிர்ந்து போகிறது. நம்ம நிலாவா எனக்காகவா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே கண்ணில் காதலோட நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு.